நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா அரசு வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்டைரகல் கோச் ஃபேக்டரியிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ண டேட்டில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி அப்படின்னா கர்நாடிக் வோக்கலில் வந்து உங்களுக்கு ஃபீமேல்ஸ் ஒரு காலத்துக்கான வேலைவாய்ப்பும், தபலாவுக்கு வந்து ஒரு காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தபலா போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஆனால் மியூசிக் வந்து தபலா சம்மந்தப்பட்ட இது வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி போஸ்ட்டுக்கு ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசு கொடுத்துருக்காங்க. தபலா போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு ஏன்னா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து மென்ஷன் பண்ணலைங்க. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து இந்த வேலைவாய்ப்பு சம்பளம் வந்து ஊதியம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டுங்க, அதாவது எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டீமான்ஸ்ட்ரேஷன் நடக்குங்க. அதில் பாஸ் பண்ணதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/4/2024 ஏப்ரல்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/5/2024 மே மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்டுன்னு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு டீட்டெயில் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி இந்த வேலையை வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க.